சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தப்பரன் முழங்குகின்றார். அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பானது தேவனை தொழுது கொள்ளுதல். தேவனை தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் இந்த நாளுக்குரிய பாடத்தை பார்க்க இருக்கிறோம். இதுக்கு ஆதார வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோவான் 4:23. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீ கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை. அப்போ இங்கே பிதாவை தொழுது கொள்ளக்கூடிய காரியத்தை குறித்து இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த உலகத்தில் எல்லா விதமான துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவன், அடுத்ததான் நம்ம பார்க்குறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவங்க 2 பேர் தான் சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரவான்கள் இல்லைங்களா, பாத்திரராக இருக்கிறாங்க. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை கூட நம்ம பார்க்கும்போது பரலோகத்தில் எப்படிப்பட்ட துதி அங்கே தேவ தூதர்கள் துதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்துதல் 5:13. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அப்ப நம்ம இங்க பாக்குறோம் என்ன, பரலோகத்துல எப்படிப்பட்ட துதினா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரும், அது யாரு? பிதாவாகிய தேவன். ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும், அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப 2 பேருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. அப்ப பாத்தீங்களா, அப்ப இதை தான் அந்த ஜீவன்கள் அங்க 4 ஜீவன்கள் அங்க துதிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்ல, அந்த தேவதூதர்கள் துதிக்கிறாங்க, அதுக்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களை தொழுது கொண்டார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சொல்ல, இதுல நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னா, பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவங்க தான் சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரவான்கள். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப தேவனை துதிக்கிறத குறித்து வேதம் என்ன காரியங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சங்கீதம் 22:3. சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அப்ப தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்கிறோம், அவர் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர் அப்படின்னு பார்க்கிறோம். இதை இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லும்போது, நீங்கள் பரிசுத்தமானவர், இஸ்ரேலின் துதிகளால் சூழப்பட்டிருப்பவர், துதிகளுக்கு நடுவே வீற்றிருப்பவர் அப்படின்னு வேற ஒரு மொழிபெயர்ப்பு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் அப்படின்னு பார்க்கிறோம். 2வது நீங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 சாமுவேல் 22:4. துதிக்கே பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். அப்ப நம்ம இங்க பாக்குறோம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அப்ப துதிக்கு பாத்திரர். இன்னைக்கு உலகத்துல நம்ம பாக்குறோம், தேவன் அல்லாதவங்களை துதிக்கிறவங்க இருக்கிறாங்க, அது துதிக்கு பாத்திரரானா இல்லை. உலக தலைவர்களை நிறைய பேர் துதிக்கிறாங்க, அவங்க அதுக்கு தகுதி உள்ளவர்களா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரம்தான் சகல துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, தேவன் துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா தேவனை குறித்து நம்ம பார்க்கும்போது, கர்த்தரை எப்படி துதிக்கணும், ஏன் துதிக்கணும்,
சங்கீதம் 147:1. சங்கீதம் 147:1. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க பாருங்க, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது அது நல்லது. ஏன் அப்படின்னா, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 63:4. சங்கீதம் 63:4. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அப்ப இங்க சங்கீதக்காரன் சொல்லும்போது, அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை என்ன பண்ணுவாராம்? துதித்து அவருடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டோம்னா, பிதாவாகிய தேவன் சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறாரு. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீ கிட்ட சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்ப பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிறத பத்தி சொல்றாரு. இதை சொல்றதுக்கு முன்னாடி என்ன தெரியுங்களா சொல்றாரு? அதே யோவான் 4:21 நம்ம பார்க்கிறோம். யோவான் 4:21. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அப்ப இங்க இயேசு கிறிஸ்து சொல்ல வந்துட்ட விஷயம் என்னன்னா, ஒரு நாள் வரப்போகுது, அப்ப முழு உலகமும், ஏன்னா இன்னைக்கு பிதாவாகிய தேவனை யாருக்குங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறாங்க இல்லைங்களா? முழு உலகமும் என்ன ஒரு நாள் வரப்போகுது, அப்பொழுது பிதாவாகிய தேவனை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்றார். இந்த முதலாவது சொல்றார் சமாரியா ஸ்திரீட்ட பேசும்போது, முதலாவது பிதாவாகிய தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆதார வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் அந்த ஆதார வசனத்தை வாசிக்கலாம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொல்லிட்டு இப்ப பிதாவை எப்படி தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் போதுதான், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு நல்ல கவனிங்க. அண்டர்லைன் பண்ண வேண்டிய இந்த பாடத்தினுடைய சாரம்சமே இதன் அடிப்படையில் தான் இருக்கு. என்ன அப்படின்னா, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி. அதான் நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதை சாரம்சமா வச்சுதான் நம்ம பாடம் பார்க்க போறோம். அப்ப தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இது இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லும்போது, தன்னை இப்படி வணங்க விரும்புகிறவர்களையே தகப்பன் தேடிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து சொல்லும் போது என்ன சொல்ல வர்றார்னா, பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளணும், எல்லாரும் தொழுது கொள்ளணும், எல்லாரும் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரப்போகுது. இந்த மலையில மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலையும் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சிங்கன்னா, இங்க பிதாவாகிய தேவனை எப்படி தொழுது கொள்ளணும்னு சொல்லலை. நல்லா கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? பிதாவாகிய தேவனை எப்படி தொழுது கொள்ளணும்னு சொல்லல, ஆனா பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. மறுபடியும் நான் இதை சொல்றேன், நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவனை நாம எப்படி தொழுது கொள்ளணும்னு சொல்லல, தொழுது கொள்ளுகிற நாம இருக்கோம் இல்லைங்களா, நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்க சொல்ல வர்றார். அப்ப பிதாவாகிய தேவனை யாரு வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் எங்க இருந்து வேணும்னாலும் தொழுது கொள்ளலாம். நம்ம கூட இப்ப தொழுது கொண்டோம் இல்லைங்களா, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே அப்படின்னு தொழுது கொண்டோம் இல்லைங்களா. இப்படி எங்க வேணாலும் இருந்து அவரை தொழுது கொள்ளலாம். இது நல்லது, இது அவசியம். ஆனா பிதாவாகிய தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிறதை விட தொழுது கொள்ளுகிறவர்கள், அதாவது அவரை தொழுது கொள்றோம் இல்லைங்களா, நாம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணுங்கிறதுல தான் அதிக கவனம் செலுத்துறாரு. அதைத்தான் அவர் ரொம்ப விரும்பக்கூடியவராக இருக்கிறாரு. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறது தான் பிதாவாகிய தேவனுடைய அங்க விருப்பமா இருக்குது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிற காரியம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அவரை நம்ம துதிக்கிறது நல்லது, ஏற்றது. அப்ப நம்மளுடைய துதியை காட்டிலும் இப்படி எல்லாம் அவரை துதிக்கக்கூடியவங்களா நம்ம இருந்துட்டாலும் இது சத்தியம், இது மாறாதது, சரிங்களா? ஆனா அப்படி துதிக்கிறதை காட்டிலும் அவருக்கு துதியை காட்டிலும் துதிக்கக்கூடிய நாம தான் முக்கியம்.
நாம் அவரை நல்லவர் அப்படின்னு துதிக்கலாம், வல்லவர்னு துதிக்கலாம், வல்லவரே நல்லவரே இப்போ கூட நம்ம பாடணும் இல்லைங்களா, அப்படியெல்லாம் துதிக்கலாம். அப்படி நம்ம துதிக்கிறதுனால அவருக்கு அதனால எந்த விதமான மாற்றமோ சந்தோஷமோ வந்துட போறது இல்லை. அவர் துதிக்கு பாத்திரராக இருந்துட்டாலும், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக இருந்துட்டாலும், அவர் விரும்புறது துதியை காட்டிலும், நம்முடைய தொழுகையை காட்டிலும், நம்மளுடைய ஆராதனையை காட்டிலும் தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதான் பார்க்குறாருங்க. அவர் நம்மகிட்ட பார்க்கறது நம்மளுடைய துதியை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை முறை. அதனால தான் அங்கே வசனம் சொல்லுது, பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் நல்ல ராகத்தோடு தொழுது கொள்ளணும், தவறின்றி தொழுது கொள்ளணும், அந்த ராக இது குறைவில்லாமல் தொழுது கொள்ளணும் அப்படியெல்லாம் அங்கே சொல்லலைங்க. உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு தான் அங்கே சொல்லியிருக்கு. நம்ம ஒரு சமயம் சத்தமாக துதிக்கலாம், ராகத்தோட இனிமையாக துதிக்கலாம். இது தேவனை கவருமா அப்படின்னா இது நல்லா இருக்கும். கேட்குற மற்ற சகோதர சகோதரிகளுக்கு அது நல்லா இருக்கும். ஏன்னா ராகமே இல்லாமல் ஒருத்தர் பாடும்போது நமக்கு அது ஒரு மாதிரி அன்னீசி மாதிரி இருக்கும். ஆனால் இது தேவனை கவருமா அப்படின்னு பார்த்தா இது கவராது. ஒரு சமயம் நம்ம ஒரு நல்ல குரல் வளம் இல்லாமல் இருக்கலாம், சரியான ராகத்தோட பாட முடியாதவங்களா இருக்கலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்னு தேவன் அங்கே விரும்புகிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் அங்கே எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம் உண்மையுள்ள வாழ்க்கை. அப்போ உண்மையுள்ள வாழ்க்கைங்கும் போது அங்கே என்ன விசேஷமாக நிறைஞ்சிருக்கு தெரியுங்களா? நம்மளுடைய வாழ்க்கை நன்மை நிறைந்த வாழ்க்கையாக அங்கே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்துருச்சு அப்படின்னா அந்த துதியினால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஆண்டவரை துதிச்சுட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம், என் துதியை ஆண்டவர் கேட்டுட்டாரு ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கை முறையில சரியா நாம இல்லாம, நம்முடைய வாழ்க்கையில நன்மை இல்லாம நாம் தேவனை தொழுது கொண்டோம்னா அந்த துதி தேவனுக்கு பிரியமா இருக்காது. பாருங்க, தேவன் எதை உற்று பார்த்து கொண்டு இருக்கிறார் பரலோகத்துல இருந்து? சங்கீதம் 14:2-3 வசனங்கள். சங்கீதம் 14:2 மற்றும் 3. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் பார்க்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? அவரை தேடுகிற உணர்வு இருக்கான்னு பார்க்கிறார். அவரை தேடுகிற உணர்வு இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தேவனுடைய வார்த்தையை வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. அவரை தேடுகிற உணர்வு இருந்தால் அவங்கக்கிட்ட முக்கியமான ஒரு காரியம் இருக்கும். என்ன தெரியுங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மை இருக்கும். அதனால தான் வசனம் இசைஞ்சு சொல்லுது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும்போது எதை வச்சு தெரியுங்களா அவர் கண்டுபிடிக்கிறாரு தம்மை தேடுகிறவங்கள்னு? அடுத்த வசனம் பாருங்க. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் அவர் பார்க்கிறாரு, வழி விலகி ஏகமா கெட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அந்த நன்மை செய்கிறவன்கிறதா நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயங்க. அப்ப தேவன் எதிர்பார்க்கிறார் தம்மை தேடுகிறவங்க இங்க யாராவது இருக்காங்களான்னு. அப்படி தேடுறவங்களா இருந்தா அவங்க வாழ்க்கையில என்ன தெரியுங்களா இருக்கும்? நன்மை செய்யக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் பிதாவாகிய தேவனை அறிஞ்சிருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறோம், அவரை தொழுது கொள்ளுகிறவர்களா நாம் இருக்கிறோம். அவரை குறித்து, அவருடைய குணலட்சணங்களை குறித்து அநேக காரியங்கள் வேதத்துல இருந்து நம்ம தியானிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். இன்னும் வேதத்துல இருக்கிற அநேக ஆழமான ரகசியங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இதையெல்லாம் செய்கிற நாம பிதாவாகிய தேவனை அறிந்திருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், அவங்கள தொழுது கொள்ளுகிறோம், அவங்களுடைய வார்த்தைகளை கேட்குறோம். இது எல்லாமே நல்ல விஷயம். ஆனால் இதனால நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய நன்மை என்ன? இதெல்லாம் தேவன் நமக்கு செய்த நன்மை. அவரை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அநேக ரகசியங்களை வேதத்திலிருந்து கற்றுத்தராரு. அநேக சகோதர சகோதரனுடைய ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அவர் நமக்கு செய்த நன்மை. இப்ப கேள்வி என்னன்னா, பதிலுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நன்மை இருக்கு? நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நன்மையை நாம இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறோம்? இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம். நாம் நன்மை செய்கிறவர்களா இருக்கணுங்கிறது தான் அவர் நம்மிடத்துல விரும்பக்கூடிய ஒரு காரியமா இருக்குது.
அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், பிதாவாகிய தேவனை நம்ம தொழுது கொள்ளணும். அவர் துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் தான். அப்படிப்பட்டவராக அவர் இருந்துட்டாலும், நாம் அவரை துதிக்கக்கூடியவர்களாக இருந்துட்டாலும், நம்முடைய துதியை காட்டிலும் தேவன் எதிர்பார்க்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு சில உதாரணங்கள் பார்க்கும்போது நம்ம இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு அது நமக்கு இதாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஒரு உதாரணம் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே அநேக நேரங்களில் நம்ம பார்த்த உதாரணங்கள் தான் இதெல்லாம். இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஞாபகப்படுத்திக்கிறோம். ஓ, தேவன் இப்படித்தான் விரும்புகிறாரா, அவர் மனசுல இதுதான் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஒரு சில உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிற உதாரணம் ஆபேல், காயின். இவங்க தான் முதலாவது தேவனை தொழுது கொள்கிறதுக்காக அங்கே வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபர்கள். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த பதிவுகள் இருக்கு. 2 பேருமே தேவன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தாங்க. யார் அவங்களுக்கு சொல்லியிருப்பா? ஆதாம் ஏவாள் தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் வாழும்போது தேவனோட இருந்திருக்கிறாங்க, அவங்க உலாவி இருக்கிறாங்க. இப்போ ஒரு சில காரியங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு சில கட்டளை அவங்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கட்டளையை மீறினது நிமித்தம் இப்போ ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய அன்பையும் அவங்க பார்த்துருக்குறாங்க, தேவனுடைய நீதியையும் பார்த்துருக்குறாங்க, ஞானத்தையும் பார்த்துருக்காங்க, வல்லமையும் பார்த்துருக்காங்க. எல்லாமே அவருடைய குணலட்சணங்களை ஓரளவு புரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ புரிஞ்சு இப்போ என்ன இருக்கிறாங்க, ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க, காயின், ஆபேல். இவங்க கிட்ட அவங்க எதை பற்றி தான் பேசியிருக்கணும்? அவங்க ஏதேன் தோட்டத்தில் இருந்தது, தேவன் அவங்க கிட்ட அன்பு வச்சிருந்தது, தேவன் அவங்களோட உலாவுனது, இதைத்தான் அவங்க கிட்ட பேசியிருப்பாங்க இல்லைங்களா? இப்படி 2 பேருக்கிட்டையும் தேவனை குறித்து பேச பேச அது ஆபேலுக்குள்ளேயும் காயினுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தேவன் மூலம் ஒரு மிகப்பெரிய அன்பு வந்துருச்சு 2 பேருக்குமே. இப்போ 2 பேருக்கு அன்பு வந்த உடனே 2 பேரும் யோசிக்கிறாங்க, அந்த தேவனை நாம தொழுது கொள்ளணும், அந்த தேவனுக்கு நம்மளுடைய அன்பை ஏதாவது ஒரு விதத்துல காட்டணும்னு ஆசைப்படுறாங்க. 2 பேருமே தேவனை அறிஞ்சிருந்தாங்க, 2 பேருமே தேவன் மேல அன்பு வச்சிருந்தாங்க, 2 பேருமே தேவனை தொழுது கொள்ளணும். அதான் அன்பின் வெளிப்பாடு. அப்ப பாருங்கன்னா, தேவனை தொழுது கொள்ளணுங்கிற அந்த அன்பின் வெளிப்பாடு தேவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ள உருவாக்குனதுனால தான் ஆபேல் என்ன பண்ணார்னா, மந்தையின் தலையீற்றுகளை கொண்டு வந்தார். அவர் ஆடு மேய்க்கிறவர், அதனால அவர்கிட்ட இருந்ததை அவர் கொண்டு வந்தார். காயின் ஒரு விவசாயி, அதனால அவர் என்ன பண்ணாரு, அவருடைய நிலத்துல என்ன இருந்துச்சோ முதற் பலன்கள் இருந்துச்சு இல்லைங்களா, அதை அவர் கொண்டு வராரு. இவங்க கொண்டு வந்த காணிக்கையில எந்த விதமான தவறும் கிடையாது. ஏன்னா தேவன் காணிக்கையை அங்கே பார்க்கல. இப்போ 2 பேருடைய காணிக்கையில் நம்ம பார்க்கும்போது ஒருத்தருடைய காணிக்கையை தேவன் அங்கே அங்கீகரிக்கிறார், இன்னொருத்தருடைய காணிக்கையை அங்கீகரிக்கலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த வசனம் பார்த்துடலாம். ஆதியாகமம் 4:4. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். பாத்தீங்களா, ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். அநேக சகோதரர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, அவர் ரத்த பலி, அந்த பலிக்கு ஈடா அவர் ஆட்டு மந்தையை கொண்டு வந்ததுனால அந்த விசுவாசம் தேவன் அங்கீகரிச்சார்னு சொல்றாங்க. காயின் அந்த மாதிரி கொண்டு வரலங்கிறாங்க. ஆனா இங்க வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அடுத்த வசனம் 4:5. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இங்க முக்கியம் காணிக்கையா இல்ல காணிக்கையை கொண்டு வந்த நபர்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார்னு வசனம் இல்லைங்க. ஆபேலையும் அவன் காணிக்கையையும், அப்ப முதலாவது தேவன் அங்கீகரிச்சது ஆபேல, அப்புறம்தான் தேவன் அங்கீகரிச்சார் அவருடைய காணிக்கைய. முதலாவது தேவன் அங்கீகரிக்க முடியாம இருந்தது காயினை, அதனால தான் காயினுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்க முடியல. ஏன் தேவன் இந்த வித்தியாசம் காட்டுச்சார் அப்படின்னா, அவர் பார்த்தது அவர்களுடைய வாழ்க்கை. ஆபேலினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அங்க பார்க்கிறாரு, அதுல நன்மை இருந்துச்சு, அதுல நீதி இருந்துச்சு, நியாயம் இருந்துச்சு. ஆனா காயினுடைய வாழ்க்கையை பார்க்கிறாரு, அங்க நன்மை இல்லை. அப்ப இவங்க என்ன கொண்டு வந்தாங்கிறத தேவன் பார்க்கல. நல்லா கவனிங்க, இவங்க என்னத்தை கொண்டு வந்தாங்கன்னு தேவன் பார்க்கல, கொண்டு வந்தவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத தான் பார்த்தாரு. அதனால தான் அவரால் ஆபேலை அங்கீகரிக்க முடிஞ்சிச்சு, அதனால அவருடைய காணிக்கையை அங்கீகரிச்சார். காயினை அங்கீகரிக்க முடியல, அதனால அவருடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்க முடியல. ஏன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்க முடியல, அதுக்கான விளக்கத்தை சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ,
நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படையில் படித்திருக்கும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? காயின், உன் வாழ்க்கையை நான் நல்லா பார்க்கிறேன், அதுல நன்மையான காரியம் எதுவுமே இல்லை. அது நன்மை இருந்திருந்தா நான் கண்டிப்பா உன்னுடைய காணிக்கையை நான் அங்கீகரிச்சிருப்பேன். அப்ப இதுல இருந்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம், தேவனை தொழுது கொள்ளுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அதை காட்டிலும் தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காணிக்க கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா காணிக்க கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவருங்கிறது தான் முக்கியம். தனக்கு காணிக்கை செலுத்துறவங்க தங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப நன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தேவனை நாம எப்படித்தான் அப்பா பிதாவேன்னு தொழுது கொண்டாலும் அவர் அதை செவி கொடுப்பது இல்லை, அதை அவர் கேட்கறதே இல்லைங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் அவரை துதிக்கக்கூடியவங்களா நாம இருப்போம். சபையிலையும் கூட வந்து அவரை ஒரு சில நிமிடங்கள் நம்ம துதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம். ஆனா இதையெல்லாம் தேவன் கூர்ந்து பார்க்கிறதை காட்டிலும் அவர் முக்கியமாய் கூர்ந்து பார்க்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை. வாரத்தில் ஏதோ ஒரு நாள் வந்து தேவனை துதிக்கிறது இல்லைங்க. அந்த 6 நாளும் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம வாழ்ந்தோம் அப்படிங்கிறத தான் தேவன் அங்கே கூர்ந்து கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம சபைக்கு ஒழுங்கும் கிரமமா வந்துட்டோம்னா சகோதர சகோதரிகள் எல்லாரும் நம்மளை மேன்மை பாராட்டுவாங்க. நம்ம நல்ல ஊழியம் செஞ்சிட்டோம்னா, ஐயோ இவரை போல அருமையாக ஊழியம் செய்யக்கூடியவங்க யாருமே இல்லை, இவரை போல தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடியவங்க யாருமே இல்லை, இப்படி சொல்லி சகோதர சகோதரிகள் நம்மளை புகழ்ந்துடலாம். நம்ம துதியை பார்த்து அப்பா என்ன ராகமா என்ன இனிமையாக பாட்டு பாடுறாங்க புகழ்ந்துடலாம். ஆனால் தேவன் இதை பார்க்கிறது இல்லை. தேவன் இதை காட்டிலும் அதிகமாய் பார்க்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை. ஏன் காயின் அங்கீகரிக்க முடியலன்னா தேவன் சொல்றாரு அவருடைய வாழ்க்கையில நன்மை இல்லை. ஆபேல் வாழ்க்கையில நன்மை இருந்துச்சு, காயினுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன நன்மை இல்லை அப்படிங்கும்போது தான் நம்ம ஏற்கனவே நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கிறோம். அவர் தேவனுக்கிட்டே பொய் பேசுறாரு பாருங்க. எங்கப்பா உன் சகோதரன் ஆபேல் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு நான் காவலாளியா? எனக்கு தெரியாது. எவ்வளோ ஒரு துணிகரமா, எவ்வளோ ஒரு முரட்டாட்டமான வார்த்தையை தேவன்கிட்டயே காயின் பேசுறாரு. அப்போ இப்படி பேசக்கூடியவர் அவங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி பேசக்கூடியவராக இருந்திருப்பார்? ஆதாம் ஏவாளுக்கிட்ட காயின் இப்படி பேசிக்கிட்டு இருந்த அதே பழக்கம் தான் நேராக வந்து தேவனுக்கிட்டையும் பேச வைக்குது இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய பெற்றோருக்கு எப்படி இருக்கிறோம், கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு பெற்றோர், பெற்றோருக்கு பிள்ளைகள், நம்ம வேலை செய்கிற இடத்துல, சபையில் சகோதர சகோதரிகள் மத்தியில் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வாழ்கிறோம், இதை தாங்க தேவன் பார்க்கிறார். அடுத்ததாக தான் தேவன் பார்க்கிறார் நாம் அவரை தொழுது கொள்ளுகிறது. அப்போ தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படியாய் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்பலை, இப்படியாய் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பமாக அங்கே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறோம், இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணம் கொடுத்துட்டாரு. இப்படியெல்லாம் பண்டிகைகள் ஆசரிக்கணும், இப்படியெல்லாம் தொழுகைகள் செய்யணும், இப்படியெல்லாம் பலி செலுத்தணும், இப்படியெல்லாம் மாத பிறப்புகள் பண்ணணும், எல்லா லிஸ்ட்டும் நியாயப்பிரமாணத்தில் கொடுத்துட்டாரு. இஸ்ரேல் ஜனங்கள் தவறாமல் ரொம்ப சரியாக நியாயப்பிரமாணத்தை படித்து அதன் மாதிரியே தங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறாங்க. ஆனால் தேவன் சொன்னார், அதை இஸ்ரேல் ஜனங்கள் செய்கிறாங்க. ஆனால் தேவன் அதை அங்கீகரிச்சாரா அப்படின்னு பார்த்தா தேவன் அதை அங்கீகரிக்க முடியலை. நம்ம வசனம் பார்க்கலாம். ஏசாயா 1:11 வசனம். ஏசாயா 1:11. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்கிறார். நிறைய பலி செலுத்தினாங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு, எதுக்குப்பா இவ்வளவு பலி செலுத்துறீங்க, அது எனக்கு என்னத்துக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு கீழே 13வது வசனம் பாருங்க. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். காணிக்கை செலுத்துறாங்க, அந்த காணிக்கைகள்லாம் தேவன் தான் செலுத்த சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப சொல்றாரு அதெல்லாம் வீணான காணிக்கை அப்படிங்கிறாரு. தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. தூபம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க, மாத பிறப்புகள் கொண்டாடினாங்க, ஓய்வு நாட்கள் ஆசரிச்சாங்க, சபை கூட்டத்தை தவறாம மிஸ் பண்ணாம பண்ணிட்டு இருந்தாங்க, பண்டிகைகள் ஆசரிச்சாங்க, நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருந்தபடி தவறாம எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஆனா நம்ம வசனத்துல நீங்க பாருங்க, எதையுமே தேவன் அங்க விரும்பல. இதெல்லாம் செஞ்சே சொன்னது தேவன் தான். ஆனா இது இஸ்ரேல் ஜனங்கள் செய்யும் போது என்ன பண்றாருன்னா அதை வெறுக்கக்கூடியவரா இருக்கிறார். என்ன ஆண்டவரே, நீங்க தான் செய்ய சொன்னீங்க, அதை நாங்கள் தவறாம உங்க வார்த்தையின்படி செய்கிறோம், உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செய்கிறோம், ஆனா அதை நீங்க வெறுக்கிறீங்களே அப்படின்னா அங்க அவர் சொல்ல வர விஷயம் பாருங்க. ஏசாயா 1:11
மறுபடி 11 13 வரைக்கும் முழுசா வாசிக்கலாம். ஏசாயா 1 11 13 வரைக்கும். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சொல்றாரு அரோசிகமாய், அதாவது வெறுப்பாய் இருக்கிறது அப்படிங்கிறாரு. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. பிரியமில்லை பாருங்க, அந்த அரோசிகமாய் இருக்கிறத அண்டர்லைன் பண்ணணும். நம்ம பிரியமில்லை அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணணும். பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இப்படி நீங்க பண்டிகை ஆசரிக்கணும், பலி செலுத்தணும்னு உங்ககிட்ட கேட்டது யார் அப்படிங்கிறாரு. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். அவங்க செலுத்துற காணிக்கைகளை வீண் காணிக்கைங்கிறாரு. தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. பாருங்க, தூபம் காட்ட சொன்னது தேவன் தான். நிறைய அந்த அதுக்கு இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. சாம்பிராணியில இதெல்லாம் வெள்ளை போலம் லவங்கம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில பொருட்களை எல்லாம் போட்டு தூபம் காட்ட சொன்னாரு. ஆனா தூபம் காட்டுதல் அவருக்கு எப்படி இருக்குங்களா? அருவருப்பா இருக்கிறது அப்படிங்கிறாரு. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும். மாத பிறப்ப ரொம்ப தெளிவா ஆசரிச்சாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அக்கிரமம் இருக்கு. ஓய்வு நாட்களையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். சகிக்க முடியாதுங்கிறாரு. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்குது அப்படிங்கிறாரு. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. பாருங்க, இவங்க தேவனை மகிமைப்படுத்தி செய்யறாங்க ஒரு சில காரியங்கள். இதை செஞ்சா தேவன் சந்தோஷப்படுவாருன்னு சொல்லி செய்யறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, இதையெல்லாம் நீங்க செய்றீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிறாரு. அவைகளை சுமந்து இளைத்து போனேன்ங்கிறாரு. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். இவங்க கையை விரிச்சு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் கேட்டார் ஸ்தோத்திரம்ட்டு போறாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் அதை மறைக்கிறேங்கிறாரு, அதை நான் பார்க்கவே இல்லைங்கிறாரு. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். அப்பா இன்னைக்கு 1 hour ஜெபம் பண்ணிட்டேன், நேரம் போனதே தெரியல, அப்படி ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த ஜெபத்தை நான் கேளேன் அப்படிங்கிறாரு. உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க, இதுதான் தேவன் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லிட்ட விஷயம். நியாயப்பிரமாணம் இப்படியெல்லாம் எனக்கு தொழுது கொள்ளணும், இப்படியெல்லாம் எனக்கு பண்டிகை ஆசரிக்கணும், இப்படியெல்லாம் தூபம் காட்டணும், எல்லாம் தெளிவா தேவன் சொல்லியிருந்தாரு. அதை தேவனுடைய வார்த்தையின்படியே இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, இதையெல்லாம் எனக்கு வெறுப்பாக இருக்குங்கிறார். என்ன காரணம்? இவங்க செய்ய வேண்டியதுக்கு, தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ரொம்ப தெளிவா, ரொம்ப அருமையா, குறையில்லாம தெளிவா செஞ்சாங்க. ஆனா என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு? சக ஜனங்களுக்கு, சக சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை என்ன தெரியுங்களா பண்ணிட்டாங்க? கோட்டை விட்டுட்டாங்க. தேவனுக்கு செய்ய வேண்டியதை குறிச்சு வச்சு தெளிவா அந்த 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து ரொம்ப தெளிவா செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு எதை செய்யணுமோ அதை செய்யாம விட்டுட்டாங்க. அதைத்தான் கீழே உள்ள வசனங்களை நம்ம பார்க்கிறோம். கீழே வாசிங்க. உங்கள் கைகள் 16வது வசனம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு. பாத்தீங்களா? ஏன் உங்களை கழுவி சுத்திகரிங்கிறாரு? அவங்களுடைய வாழ்க்கையில அக்கிரமம் இருக்கு, அநியாயம் இருக்கு. தேவனுக்கு இந்த அக்கிரமத்தினால அநியாயத்தினால எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனா கூட இருக்கிற அவர்களுடைய உடன்பிறப்புகள், கூட இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னவா தெரியுங்களா இருக்குது? இவங்களை செய்யற அக்கிரமம் யாருக்கு அக்கிரமம் பண்ணியிருப்பாங்க? கூட இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப இதைத்தான் அநியாயம் யாருக்கு பண்ணியிருக்கணும்? கூட இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணியிருக்கணும். அதனால சொல்றாரு, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை. அவங்க கிரியைகள்லாம் என்ன இருந்திருக்குங்க? பொல்லாப்பு இருந்திருக்குது. அதை என்ன சொல்றாரு? என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு. அந்த கிரியைகளின் பொல்லாப்பை என்னை விட்டு அகற்றிட்டு தீமை செய்ததை விட்டு ஓயுங்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவனுக்கு ஒரு பக்கம் நல்லா தொழுது கொண்டிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கூட இருக்கிறவங்களுக்கு தீமை செய்யக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. சக சகோதரன் சகோதரிக்கு தீமை செய்யக்கூடியவங்களா இவங்க இருந்திருக்கிறாங்க. தேவன் இவங்க எப்படியெல்லாம் பலி செலுத்துறாங்க, எப்படியெல்லாம் தொழுது கொள்கிறாங்கிறத பார்க்கல, கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இவங்க என்ன செய்யறாங்கிறத தான் அங்க கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க தேவனுக்குன்னு செய்யறது எல்லாமே அவருக்கு வெறுப்பா இருக்கு. காரணம், கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தீமை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அன்னைக்கு காயின் கிட்ட சொன்னாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்ப என்ன பண்ணிருக்கிறார்? ஆபேலுக்கு ஏதோ தீமை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு வேற யார் இருந்தா? ஆதாம், ஏவாள், ஆபேல், காயின் 4 பேர் தானே இருந்தாங்க. அப்ப நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோனா இவர் யாருக்கு தீமை செஞ்சிருக்கணும்?
ஆதாமுக்கு தீமை செஞ்சிருக்கணும், ஏவாளுக்கு தீமை செஞ்சிருக்கணும், விசேஷமா ஆபேலுக்கு இவர் தீமை செஞ்சிருக்கணும். ஆதாம் ஏவாளுக்கு செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் குறைவா இருந்திருக்கலாம். ஆனா பின்னாடி நம்ம பார்க்குறோம் ஆபேலையே கொன்னு போடுறாரு இல்லைங்களா. அப்ப அந்த அளவுக்கு என்ன எடுக்கிறாரு, இவர் ஒரு தீமை உள்ளவராக இருந்திருக்கிறார். இதே தான் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பார்க்குறோம். தேவனை தொழு கொள்கிறாங்க, ஆனால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்குறாரு, தீமை நிறைஞ்சிருக்கு. அதனால இப்போ சொல்றாரு ஏசாயா 1:17. ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள். நல்லா கவனிங்க, பாருங்க, அங்க காயினுக்கு சொன்னது போலவே இங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, நன்மை செய்ய படியுங்கள். தீமை செய்யறதை விட்டுட்டு நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். நியாயத்தை தேடுங்க. ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இதெல்லாம் யாரு கூட இருக்கிறவங்க? யாரு கூட இருக்கிறவங்க அப்படின்னா, ஒடுக்கப்பட்டவன், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், இவங்கெல்லாம் கூட இருக்கிறவங்க. இவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நன்மை செய்யுங்க, அப்புறம் என்ன தொழுது கொள்ளுங்க. நீங்க என்ன தொழுது கொள்கிற விஷயத்துல ரொம்ப சரியா இருக்கிறீங்க, கவனமா இருக்கிறீங்க. கூட இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்யாம விட்டுட்டீங்களே. இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது காயினை பார்த்து அவர் கேட்ட கேள்வி, ரெண்டாவது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்ன காரியமும் இதுதான். இப்ப ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு பாருங்க ஒரு சில காரியங்கள். இதே தான் அங்கேயும் சொல்ல வர்றாரு. ஆமோஸ் 5:21 இருந்து 23 வரைக்கும். ஆமோஸ் 5:21, 23 வாசிக்கலாம். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். பாருங்க, இங்கேயும் அதே தான் சொல்றாரு. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. நீங்க நிறைய ஆசரிப்பு நாட்கள் வச்சிருக்கிறீங்க, என்னை தொழுது கொள்றதுக்கு, என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு. ஆனா அதுல எனக்கு எந்த பிரியமும் இல்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். அங்க இளைத்து போனேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இங்க சொல்றாரு நான் அங்கீகரிக்க மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறாரு. கொழுமையான உங்கள் மிருகங்களின் சோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். மிருகங்களை பலி செலுத்தி அது ஒரு ஸ்தோத்திர பலி அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் பார்க்கவே மாட்டேன், அதை நோக்கி பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்றி உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. ரொம்ப சத்தமா பாடி இருக்கிறாங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து துதிச்சிருக்கிறாங்க, நல்ல விஷயம்தான். ஆனா இங்க தேவன் சொல்றாரு, அதை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாருங்க. அப்ப ஏன் இந்த அளவுக்கு தேவன் அதை வெறுக்கிறார்? தேவன் தான் சொல்லியிருந்தாரு. ஏன் தேவன் இப்ப அதையெல்லாம் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பண்டிகை கொண்டாடினாங்க, ஆசரிப்பு நாட்களை ரொம்ப கவனமா ஆசரிச்சாங்க, தகன பலி, போஜன பலி, மிருகங்களின் ஸ்தோத்திர பலி எல்லாத்தையும் நல்லா செலுத்தினாங்க, வீணை ஓசையோட அருமையா ஆரவாரமா பாடல்களை பாடுனாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில நன்மை இல்லை. எப்படி சொல்றோம்? அதே ஆமோஸ் 5:14 பாருங்க. ஆமோஸ் 5:14. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். பாத்தீங்களா, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க தீமையை தேடிக்கிட்டு நன்மையை விட்டுருக்கிறாங்க. அதனால தான் தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் கூட பாருங்க 15. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். நீங்க தீமை அங்க ஏசாயாவுல பார்த்ததே தான் இங்கேயும் பார்க்கிறோம் பாருங்க. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் துதிக்கு பாத்திரர் தான், தொழுகைக்கு பாத்திரர் தான். நம்ம துதிச்சாலும் துதிக்கலனாலும் அவர் அதுக்கு பாத்திரராக தான் அவர் இருக்கிறார். ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது, அவரை நாம் துதிக்கிற துதியை காட்டிலும், நாம் மகிமைப்படுத்துகிறதை காட்டிலும் அதை செய்கிற நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை, நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது. அடுத்தவங்களுக்கு நாம் தீமை செய்து கொண்டு தேவனுக்கு நாம் துதியையும் கனத்தையும் ஏறெடுத்தோம்னா அதை தேவன் பார்க்கிறது இல்லை. கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தீமையை செய்து கொண்டு
குடும்பத்தாருக்கு எந்த நன்மையும் செய்யாம நாம தேவனை அறிந்து கொண்டோன்னு பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல தேவன் மகிழ்ச்சி கொள்ளுகிறது இல்லை. தேவன் அதை வேதனையா பார்க்கிறாரு, ரொம்ப வருத்தமா பார்க்கிறாரு. தேவன் நம்மை துதிக்கிறத தொழுது கொள்கிறத தேவன் சந்தோஷப்படுவார்னு நம்ம நினைப்போம். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் அதை பார்த்து துக்கப்படக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டது பழைய ஏற்பாட்டில் நடந்துட்ட சம்பவம். இப்போ புதிய ஏற்பாட்டில் பிரதர் நம்மளை பலியினால உடன்படிக்கை செஞ்சிருக்கோம் பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா புதிய ஏற்பாட்டில் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கு? எபிரேயர் 13 அதிகாரம் 14-15. எபிரேயர் 13 அதிகாரம் 14 மற்றும் 15. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆமா, நம்ம வரப்போறதை தான் நாடி தேடிட்டு இருக்கிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை நல்லா கவனிங்க. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவாகிய தேவனுக்கு எப்பொழுதும் என்ன பண்ணணும்னா செலுத்தக்கூடியவர்களா நாம இருக்கணும். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பாத்தீங்களா, இங்கேயும் அதே தான் சொல்ல வருது. தேவனை நம்ம துதிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 16வது வசனம், அன்றியும் நீங்க துதிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். அன்றியும் முக்கியமான ஒரு துதி இருக்குது, தேவன் ரொம்ப மகிழக்கூடிய ஒரு துதி இருக்குது. அது என்னன்னா நன்மை செய்யவும். நல்லா கவனிச்சிங்களா? அங்க காயினுக்கிட்ட சொல்லும் போது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னாரு. ஏசியா தீர்க்க தரிசனத்தை பார்க்கும்போது நன்மை செய்ய படியுங்கள்ங்கிறாரு. ஆமோஸ்ல நம்ம பார்க்கும்போது தீமை செய்யறதை விட்டுட்டு நன்மை செய்யுங்கிறாரு. இங்க அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர் நிருபத்தில் அங்க சொல்லும் போது நீங்க தேவனை நல்லா துதிங்க, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துங்க. அன்றியும் இதை அண்டர்லைன் பண்ணணும். இது செஞ்சாலும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். இது யாருக்கு பண்ணணும்? நன்மை செய்யறது கூட இருக்கிறவங்களுக்கு. வெறும் சபை சகோதர சகோதரிகளை மட்டும் எடுத்துக்காதீங்க. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் தான், எல்லாருக்கும் நன்மை செய்யவும் தான தர்மம். விசுவாசிகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் உதவி செய்யறது இல்லைங்க. தான தர்மம்ங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், வசதி இல்லாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இதுக்காகவே தேவன் இன்னைக்கு நிறைய பேரை நம்ம சுத்தி வச்சிருக்கிறார், தரித்திரர்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தான தர்மம் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஏன்னா இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். மேல ஒரு பலியை சொல்லிட்டாரு, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலின்னு சொல்லிட்டாரு. அதுல தேவன் பிரியப்படுறாரோ இல்லையோ, ஆனா நீங்க நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறக்காம இருங்க. ஏன்னா இதுல தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். ஆதார வசனம் பார்த்தோம், தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார்னு பார்த்தோம். இப்ப இங்கேயும் பார்க்கிறோம், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்க. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் பிதாவானவர் எப்படி இருக்கிறாரு? இது தாங்க தொழுகை. பிதாவானவர் பிரியமா இருக்கிறார். அப்ப பிதாவாகிய தேவனை பிரியமா தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்குன்னா நாம் அவருடைய நாமத்தை சொல்லி பாடல்கள் மூலமா துதிக்கிறது நல்ல விஷயம். ஆனா இதை காட்டிலும் முக்கியமான விஷயம் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி, நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை. அப்ப நம்மளே சிந்திச்சு பார்ப்போம், நம்மனால மற்றவர்களுக்கு இந்த உலகத்துல என்ன நன்மை? குடும்பத்துல ஒரு கணவன் அப்படின்னு நம்ம இருக்கிறோமா, அதனால குடும்பத்தாருக்கு என்ன நன்மை? நம்மளே சிந்திச்சு பார்ப்போங்க. நான் இன்னைக்கு ஒரு கணவனா இருக்கிறேன், என்னால என் குடும்பத்துக்கு ஏதாவது நன்மை இருக்கா? நான் ஒரு சகோதரனா இருக்கிறேன், என்னால சபையில மற்றவர்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கா? நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், ஒன்று நான் சாதாரண வேலையாளா இருக்கலாம், இல்லை ஒரு கிளர்க்காக இருக்கலாம், இல்லை ஒரு மேனேஜராக இருக்கலாம், இல்லை ஒரு சூப்பர்வைசராக இருக்கலாம், ஏதோ ஒரு பணி. இந்த பதவியில் நான் இருக்கிறேனே, என்னால் மற்றவர்களுக்கு என்ன நன்மை? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்மனால என்ன நன்மை? சிந்திச்சு பார்க்கணுங்க. நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கனால நமக்கு என்ன நன்மை?
நமக்கு என்ன நன்மைங்கிறத விட அவங்களுக்கு நம்மனால அவங்களுக்கு என்ன நன்மை சிந்திச்சு பார்ப்போங்க. எந்த விதமான நன்மையும் இல்லை அப்படின்னா நாம் தொழுது கொள்ளுகிறத தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நாம் பிதாவாகிய தேவனை அறிஞ்சிருக்கலாம், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வசனங்கள் தெளிவாக இருக்குங்க, நிறையா இருக்குங்க. நம்ம தீத்துவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நற்கிரியை நற்கிரியை நற்கிரியைன்னு நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் நம்ம அடிப்படை வகுப்பில் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஒரு தலைப்பின் கீழ் ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறது ஆதாம் அப்படின்னு சொல்லி படிப்போம், ஆபிரகாம்னு படிப்போம் இல்லைங்களா. அது மாதிரி நற்கிரியை அப்படின்னு டைப் பண்ணி வேதத்தில் நற்கிரியைன்னு சொல்லி எங்கெல்லாம் வருதுன்னு நீங்கள் பாருங்கள். நன்மை செய்கிறத பற்றி நீங்கள் பாருங்கள், வேதம் எதை ரொம்ப வலியுறுத்துதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். தீத்து 1 அதிகாரம் கடைசி வசனம், தீத்து 1 அதிகாரம் 16வது வசனம், தீத்து 1:16. அவர்களை தேவன் அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். யார் அவர்கள்? இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா நாம தான் தேவனை அறிஞ்சிருக்கிறோம்னு சொல்லி அறிக்கை பண்ணுகிறோம். ஆனா அப்படி அறிக்கை பண்ணுகிற நாம கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். கிரியைகளினால அவரை மறுதலிக்கிறோமா? அப்ப நாம் தேவனை அறிந்திருக்கிறோம்னு அறிக்கை பண்ணோம்னா நம்ம கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்ப தேவனை நம்ம அறிஞ்சிருக்கிறோம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம அருவருக்கப்படத்தக்கவங்களா இருக்கக்கூடாது இல்லைங்களா, கீழ்ப்படியாதவங்களா இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள்னா எல்லாம் ஆப்போசிட்டா நம்ம எடுக்கணும் இல்லைங்களா. அப்ப நாம எல்லா விதமான நற்கிரியையும் செய்யறவங்களா இருந்தா தான் நாம தேவனை அறிந்திருக்கிறோங்கிறதுக்கு அர்த்தம். அதான் அந்த வசனத்தினுடைய விளக்கம். அப்ப நாம் தேவனை அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கிரியைகள் நற்கிரியைகளா மற்றவங்களுக்கு முன்னாடி இருக்கணும். அப்பதான் நம்ம தேவனை அறிஞ்சிருக்கோங்கிறதுக்கு அர்த்தம். எங்களுக்கு வேதத்துல தெரியாத விஷயமே கிடையாது. எங்களுக்கு ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து சொல்லிடுவோம். எங்களுக்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் தெரியாத விஷயமே கிடையாது. நல்லது, ரொம்ப நல்லது. இதனால மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? இதையெல்லாம் நாம் தெரிஞ்சு இருக்கிறதுனால நம்ம குடும்பத்தாருக்கு என்ன நன்மை, நம்ம சபையாருக்கு என்ன இதனால நன்மை? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை சிந்திச்சு பார்ப்போம். சாத்தானுக்கும் தான் தேவனை குறித்து நல்லாவே தெரியும். நம்மளை விட சாத்தானுக்கு தேவனை குறித்து ரொம்ப அருமையாக தெரியும். அதனால என்ன மேன்மை இருக்கு? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன அப்படிங்கிறாரு யாக்கோபு. அப்ப நம்மளை விட பிசாசுக்கு நல்லாவே தெரியும் தேவனை பத்தி. அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா? அப்ப நாம இன்னைக்கு தேவனை அறிந்திருக்கிறோங்கிறமே நம்மனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம இருதயம் நம்மளை குற்றவாளிகளா ஆக்காதிருப்பதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நிறைய பேர் எதில் தெரியுங்களா திருப்தி ஆயிரும்? ஞான ஸ்நானத்தில் திருப்தி ஆயிடுறாங்க. இந்த சத்தியமெல்லாம் கேட்குறோம், ஒரு ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, நான் உடன்படிக்கை செஞ்சுட்டேன், அவங்களாம் உடன்படிக்கை செய்யாதவங்க. பாருங்கள், இன்றைக்கி அப்படி தானே ரெண்டாக பிரிக்கிறோம். அவங்களாம் நான் உடன்படிக்கை பண்ணலை, நாங்களாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இதில் நம்ம திருப்தி ஆயிடுறோங்க. உடன்படிக்கை செஞ்சால் போதும், அதுக்கப்புறம் நம்ம பெருசாக ஒரு சகோதரன் சகோதரிக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது எந்த விஷயமே இல்லைங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது போதும்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ரோமர் 12 அதிகாரம் 1வது வசனத்தில் அந்த உடன்படிக்கையை பற்றி சொல்கிறார். ரோமர் 12:1 நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்ம உடன்படிக்கை பண்ணும்போது சகோதர சகோதரிகளுக்கு இந்த வசனத்தை மையமா வச்சுதான் நம்ம பேசுவோம். நீங்க ஜீவ பலியா உங்களை ஒப்பு கொடுக்கணும், பலியின் ஜீவியம் செய்யணும், பலியின் ஜீவியம் என்ன பலியின் ஜீவியம் செய்யணும் அப்படின்னா, இதுக்கு கீழே இருக்கிற வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த அதிகாரம் முழுக்க எதை பத்தி தெரியுங்களா சொல்லியிருப்பாரு? மற்றவங்களுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பலியின் வாழ்க்கையாவே சொல்லியிருப்பாரு. நாம மற்றவங்களுக்கு நன்மை செய்யாம நான் உடன்படிக்கை பண்ணி 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இப்படி எல்லாம் நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கலாங்க.
அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க இந்த ரோமர் 12 அதிகாரத்தில் பாருங்க 9வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். வந்துருச்சு பார்த்தீங்களா? இங்கேயும் அதே வசனம். அப்ப தீமை நிறைஞ்சு இருக்கு நம்ம வாழ்க்கையில. சகோதர சகோதரிகளுக்கு எப்ப பார்த்தாலும் தீமை செய்யக்கூடியவங்களா, தீமையே பேசக்கூடியவங்களா இருந்துக்கிட்டு நாம் தேவனை தொழுது கொண்டா அந்த தொழுகையை தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. பாருங்க 13வது வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்களுக்கு மட்டுமா அப்படின்னு நினைச்சோம்னா, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையாயிருங்கள். 17வது வசனம் மறுபடி சொல்றாரு, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். 20வது வசனம், உன் சத்துரு உனக்கு அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. பாருங்க மறுபடி நல்ல கவனிங்க. 21வது வசனம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நன்மை நிறைந்த வாழ்க்கையா இல்லாம நாம் என்னதான் தேவனை தொழுது கொண்டாலும், தேவனை அறிந்திருக்கிறோன்னு சொன்னாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்லை பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, என் குடும்பத்தில் நான் நல்ல சாட்சியாக இருக்கிறேன், குடும்பத்தாருக்கு எல்லா வகையிலும் நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னோம்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபையில் நான் யாருக்கு எந்த தீமையும் நினைக்கிறதில்ல. நான் சபையில் நல்ல ஒரு சாட்சி உள்ள ஒரு சகோதரனா, சாட்சி உள்ள சகோதரியாக நான் இருக்கிறேன். என்னால் முடிந்த நன்மையை நான் சபைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேலை செய்கிற இடத்துல ஆண்டவருக்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுற மாதிரி நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இதெல்லாம் மைனஸ் ஆச்சுன்னா குடும்பத்தில் எதுக்கு தான் இவங்களாம் சபைக்கு போகிறாங்களோ, இவங்களாம் எதுக்கு தான் பைபிள் படிக்கிறாங்களோ, எதுக்கு தான் இவங்க ஊழியம் செய்கிறாங்களோ அப்படின்னு நம்ம குடும்பத்தார் நம்மளை பார்த்து சொல்லக்கூடியவங்களா இருந்தோன்னா நம்ம இந்த சத்தியத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சமயம் இந்த சத்தியத்தில் இருக்கிறதுனால எந்த மேன்மையும் இல்லை. அதே போல் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க இவங்களாம் என்ன இப்படி இருக்கிறாங்க, ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு பயம் இல்லாமல் வேலையில் இருக்கிறாங்க, ஏனோ தானோன்னு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டதுனால எந்த மேன்மையும் கிடையாது. சபையில் நம்மனால எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நாம் இந்த சத்தியத்தில் இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவனுக்கும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவன் அதை பார்த்து சந்தோஷப்படுறதும் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளோ காலம் நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும். அப்போ இந்த சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறதுனால என்னால் தேவனுடைய நாமம் எல்லா இடத்துலையும் மகிமைப்படுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா? ஒரு சிலர் நம்மளை தவறாக புரிஞ்சிருக்கலாம், தவறாக பேசலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம இருதயம் முதலாவது நம்மளை குற்றவாளிகளாக தீர்த்துருதா? ரெண்டாவது தேவனுடைய பார்வையில், ஏன்னா நம்மளை நிறைய பேர் நம்ம நல்லது செய்வோம், நம்மளை கெட்டதாக பேசணும் இல்லைங்களா? ஏன்னா பேதுரு கூட அதை சொல்கிறாரு, நாம் நன்மை செய்து பாடு அனுபவித்தா அது தேவனுக்கு முன்னாடி பிரதியாக இருக்கும். அப்போ நம்ம நன்மை செஞ்சு கெட்டது வாங்குறோங்கிறது அது வேறங்க, அது பிரச்சனை இல்லை, அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம தீமை செஞ்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு அதனால பாடுகள் வாங்கிக்கிட்டு இருந்தோம்னா யாருக்கு அதனால என்ன பிரயோஜனம்? பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும்போது அவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவராக இருந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தார். எதுக்கு? அதை இயேசு கிறிஸ்து பெற்றிருந்ததுனால, பரிசுத்த ஆவியை பெற்றிருந்ததுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத வசனம் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினால நிரப்பி இருந்தாரு. அந்த பரிசுத்த ஆவி அவருக்குள்ள இருந்ததுனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் சுற்றி திரிந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இதே தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு,
பரிசேயர் சதுசேயரை குறித்து சொல்லும்போது என்ன தெரியுங்களா சொல்லுவார், நீங்களும் கூட சுற்றி திரியுறீங்க. ஒருவனை உங்கள் மத்தேயு 23 அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு சமுத்திரத்தையும் மலையும் கடந்து சுற்றி திரியுறீங்க. அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பின்பு அவனை ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் அப்படிங்கிறார். மத்தேயு 23 அதிகாரம் 15வது வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படிக்கு சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். பாருங்க, ஒருத்தனை உங்க மார்க்கத்தான் ஆக்குறதுக்காக சுத்தி திரியிறாங்களாம். இவங்களும் கூட சுத்தி திரிஞ்சிருக்கிறாங்க. எதுக்கு? அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். நரகத்தின் மகனாக்குறதுக்காக சுத்தி திரிஞ்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சுத்தி திரிந்தார் நன்மை செய்கிறவரா, ஆனா இவங்களும் சுத்தி திரிஞ்சிருக்கிறாங்க. இவங்க ஒரு ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குறதுக்கு. இன்னைக்கு நம்மளும் கூட நிறைய சகோதர சகோதரிகளுக்கு ஊழியம் செய்கிறோம். அவங்கள ரெட்டிப்பா நரகத்தின் மகனாக்குறதுக்கு செய்கிறோமா, இல்லை நன்மை செய்கிறவங்களா நம்ம சுற்றி திரிகிறோமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மனால மற்றவர்களுக்கு நன்மை இருக்கணுங்க. அப்படி நன்மை இல்லாமல் நம்ம சுற்றி திரிகிறோம் அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இங்கே நம்ம பார்த்துட்டோம், தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு காரியம், அது தேவன் தொழுது கொள்ளுகிற தொழுகையை காட்டிலும் தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுல தான் தேவன் ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. அந்த தொழுகைக்கு உரியவர்களுடைய வாழ்க்கை நன்மை நிறைந்ததாக இருக்கும்போது அந்த தொழுகையில் தேவன் சந்தோஷப்படக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்றைக்கி கூட ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நம்மளை நாமளே சிந்திச்சு பார்த்து நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். என்னால் அனுதினமும் யாருக்காவது ஒருத்தருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு நன்மையை நான் செய்யணும். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்துட்டேன்னா, ஒவ்வொரு நாள் நம்ம காலையில் ஜெயிப்போம் இல்லைங்களா, என்னுடைய வாயின் வார்த்தைகள், இருதய சிந்தனை, செயல்கள் உங்கள் சமூகத்தில் பிரீதியாக இருக்கணும் ஆண்டவரே, உங்கள் மனசு துக்கப்படுற மாதிரி நான் நடந்துடக்கூடாது, அப்படியெல்லாம் நம்ம ஜெயிப்போம் இல்லைங்களா. என் பலியின் வாழ்க்கையை நல்ல முறையில் இந்த நாளில் வாழ்ந்து முடிக்கணும், நான் செய்து கொண்ட உடன்படிக்கை உண்மையாக வாழ்ந்து முடிக்கணும், இப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? அப்படி ஜெபிக்கிறவங்களா இருந்தோன்னா அந்த ஜெபத்தோட இதையும் கூட சேர்த்துக்கணும். இந்த நாளில் நான் யாருக்காவது ஒருத்தருக்கு என்னால் ஒரு முடிஞ்ச ஒரு நன்மையை நான் செய்யணும். அது குடும்பத்திலையா இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், சபையிலையா இருக்கலாம், சமுதாயத்திலையா இருக்கலாம். ஏன்னா இதுதான் நம்மளை சுற்றி இருக்கிற காரியம் இல்லைங்களா. காலையில் எழுந்தும்போது குடும்பத்தில் இருப்போம், அப்புறம் சமுதாயத்தில் இருப்போம், அப்புறம் வேலை ஸ்தலத்துக்கு போவோம், வாரத்தில் சபை கூடுகைகள் வரும்போது சபை கூடுகைகளில் இருப்போம். இதான் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் இல்லைங்களா. அப்போ நான் இந்த பூமியில் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் தேவனை தொழுது கொள்ள போகிறேன். எப்படி தொழுது கொள்ள போகிறேன்? மற்றவர்களுக்கு என்னால் முடிந்த நன்மையை நான் செய்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்? மற்றவர்களை நான் அந்த நன்மை செய்கிறதுனால தேவனை அந்த வகையில் நான் தொழுது கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். அப்போ வரும் நாட்களில் இன்னும் அதிகமாய் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களாக இருப்போம். எந்தெந்த வகையில் நாம் தீமை செய்யக்கூடியவங்களாக இருந்தோமோ அதையெல்லாம் சிந்தித்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செஞ்சு விட்டுட்டு தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் நாம் வாழ்வதற்கு தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.